இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் தற்போது இலங்கையில் வைத்து நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய டெஸ்ட் அணி விளையாடி வருகிறது. இதே சமயத்தில் இந்திய T20 அணியான ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய T20 அணி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் T20 தொடர் ஒன்றில் களமிறங்கியுள்ளது. ஒரு பக்கம் இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர், மறுபக்கம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான T20 தொடர் என இரண்டு விதமான தொடரும் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு சூழலில்தான் அப்படியாக வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக தொடங்கிய முதல் T20 மேட்சிலேயே பிரம்மாண்ட உலக சாதனை ஒன்றை அசால்ட்டாக செய்திருக்கிறார் நம்முடைய சூரியவன்சி. ஆமாங்க, இந்திய அணிக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இடையே T20 தொடர் தற்போது பரபரப்பாக தொடங்கியிருக்கிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு மிகவும் சவாலான தொடராகும். ஏனென்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் ஒருநாள் போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகள் போன்றவற்றில் சுமாராக விளையாடினாலும் T20 போட்டி என்று வந்துவிட்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணி இப்போதும் ஜாம்பவான் அணிதான். ஆகவே வெஸ்ட் இண்டீஸ் அணியை T20 போட்டிகளில் வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில்தான் பலம் வாய்ந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை அதனுடைய சொந்த நாட்டில் T20 போட்டியில் இந்திய அணி எதிர்கொள்கிறது. அப்படியாக தொடங்கிய முதல் T20 போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. அதாங்க, டாஸை வென்று இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் இந்த போட்டியிலும் அதிரடியான ஓப்பனிங்கை தொடங்கி வைத்தனர். ஆனால் போட்டி தொடங்கி 3வது ஓவரிலேயே அபிஷேக் சர்மா விக்கெட்டை இழந்தார். பின்னர் அதற்கடுத்து இசான் கிசான், ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் தூபே, திலக் வர்மா என அடுத்தடுத்து ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களும் களமிறங்கி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் கூட இந்திய அணிக்கு தேவையான ரன்களையும் எடுத்து கொடுத்தனர். அந்த ஒரு சூழலில்தான் இந்த போட்டியில் திடீரென பயங்கர ட்விஸ்ட் ஒன்று அரங்கேறியது. ஆமாங்க, இந்த போட்டியில் இந்திய அணி சரியாக 14 ஓவர்கள் வரை பேட்டிங் செய்து 3 விக்கெட்டுகளை இழந்து 113 ரன்கள் வரையிலும் எடுத்திருந்தது. அந்த சமயத்தில்தான் நம்முடைய சூரியவன்சியும் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார். சூரியவன்சியை பொறுத்தவரையில் இவர் என்னதான் ஓப்பனிங் இறங்கியிருந்தாலும் இவருக்கு இந்த போட்டியில் அதிகப்படியான பந்துகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பு என்பது கிடைக்கவில்லை. இவருக்கு எதிர்முனையில் இருக்கும் பேட்ஸ்மேன்கள் பலரும் தான் அதிகப்படியான பந்துகளை எதிர்கொள்ள நேர்ந்தது. அதாவது ஓப்பனிங் இறங்கிய சூரியவன்சி 14 ஓவர்கள் முடிந்த பிறகும் கூட வெறும் 19 பந்துகளை தான் எதிர்கொண்டிருந்தார். ஆக அந்த அளவுக்குத்தான் இந்த போட்டியில் வித்தியாசமாக இவருக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு என்பது சரியாக கிடைக்கவில்லை. இது பலருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனாலும் சூரியவன்சி இன்னும் அவுட் ஆகவில்லை என்பதுதான் இந்திய ரசிகர்களுக்கு இந்த போட்டியில் மிகப்பெரிய ஆறுதலாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக சரியாக 15வது ஓவரில் சூரியவன்சியின் அந்த ஒரு சம்பவம் தொடங்கியது. 15வது ஓவரின் முதல் பந்தில் தொடங்கி அந்த ஓவரில் 6 பந்துகளிலுமே தொடர்ச்சியாக சிக்ஸரை பறக்கவிட்டார் சூரியவன்சி. இந்த ஒரு ஓவரை கிரிக்கெட் உலகம் என்பது மறக்கவே மறக்காது என்று கூட சொல்லிவிடலாம். ஏனென்றால் இந்த ஓவரில் வெறும் 6 சிக்ஸர்கள் மட்டுமே போகவில்லை. இதுபோக இந்த ஓவரில் 2 நோபால்கள், 2 ஒய்டு பால்கள் என 4 எக்ஸ்ட்ராஸ்களும் வீசப்பட்டது. அப்படி வீசப்பட்ட எக்ஸ்ட்ராஸ்களிலும், அதாவது 2 நோபால்களிலும் 1 சிக்ஸர், 1 பவுண்டரி என அடித்து, அதுபோக ஒய்டாக போடப்பட்ட பந்தையும் விக்கெட் கீப்பர் ஒருவர் தவறவிட அதில் ஒரு பந்து பின்பக்கமாக பவுண்டரி சென்றது. இப்படியாக எக்ஸ்ட்ராஸாக போடப்பட்ட பந்துகளிலும் ரன்கள் என்பது வாரி வழங்கப்பட்டது. இதே போல அடுத்த ஓவரிலும் முதல் பந்திலேயே சிவம் தூபே சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்து விட்டார். இதனால் மீதி இருக்கும் 5 பந்துகளையும் அந்த ஓவரில் எதிர்கொள்ளும் வாய்ப்பு சூரியவன்சிக்குத்தான் கிடைத்தது. அதே போல அதற்கடுத்த ஓவரில், அதாவது 17வது ஓவரில் சூரியவன்சிக்கு 4 பந்துகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது. இப்படியாக சரியாக 15வது ஓவரில் தொடங்கி 19வது ஓவர் வரையிலும் சரியாக சூரியவன்சி 20 பந்துகளை எதிர்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் சூரியவன்சி எதிர்கொண்டது வெறும் 20 பந்துகள்தான். ஆனால் இவர் அதிரடியாக தொடங்கிய இந்த 15வது ஓவரிலிருந்து 19வது ஓவர் முடிவதற்குள்ளாகவே இந்திய அணிக்கு இந்த இடைப்பட்ட 5 ஓவர்களில் மட்டும் சரியாக 200 ரன்கள் இந்திய அணிக்கு கிடைத்துவிட்டது. அதாவது சொல்லி வைத்தது போல கடைசி 5 ஓவரில் இந்திய அணி தனியாக 200 ரன்களை எடுத்திருந்தது. இதில் சூரியவன்சி மட்டுமே வெறும் இந்த 5 ஓவரில் 20 பந்துகளை மட்டும்தான் எதிர்கொண்டிருந்தார்.
ஆகவே 14 ஓவர்கள் முடியும் போது இந்திய அணியின் ஸ்கோர் என்பது 113 ரன்கள் இருந்த நிலையில் 19வது ஓவர் முடியும் போது இந்திய அணியின் ஸ்கோர் மிக சரியாக 313 ரன்கள் என்ற இமாலய ஸ்கோருக்கு மாறியது. பின்னர் கடைசி ஓவரில் இந்திய அணி 13 ரன்கள் எடுக்க, இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் இந்த போட்டியில் 326 ரன்களாக மாறியது. ஒரு T20 போட்டியில் 200 ரன்களை கடந்தாலே அது மிகப்பெரிய சாதனையாகும். அப்படி இருக்கும்போது 300 ரன்களை கடந்தது மட்டுமில்லாமல் சூரியவன்சி எதிர்கொண்ட வெறும் 20 பந்துகளில் கிட்டத்தட்ட இந்திய அணி 200 ரன்களை எடுத்தது என்பதுதான் இந்த போட்டியின் உச்சபட்ச சாதனையாகவும் மாறியது. பின்னர் இந்த ஒரு போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இதனை சேசிங் செய்ய களமிறங்கி வெஸ்ட் இண்டீஸ் அணியும் கடுமையாக போராடியது. அதுவும் சூரியவன்சி எப்படி 15வது ஓவரில் கிட்டத்தட்ட போடப்பட்ட அனைத்து பந்துகளிலும் சிக்சர்களை பறக்கவிட்டாரோ, அதே போல வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங் செய்யும் போது 7வது ஓவரில் 5 சிக்சர்களை வெஸ்ட் இண்டீஸ் அணி விளாசியிருந்தது. அந்தளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இந்த போட்டியில் கடுமையாக போராடியது. பின்னர் கடுமையாக போராடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் 257 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. நல்ல வேளையாக இந்த போட்டியில் இந்திய அணி 300 ரன்களை கடந்துவிட்டது. ஒருவேளை இந்திய அணி இந்த போட்டியில் 250 ரன்களுக்கும் குறைவாக எடுத்திருந்தால் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும். ஆகவே அந்தளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியும் கடுமையாக இந்த போட்டியில் போராடியது. ஆக மொத்தம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்த தொடர் தொடங்கி முதல் போட்டியிலேயே இந்திய அணி இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்றிருக்கிறது. அதே சமயம் இலங்கை அணிக்கு எதிரான இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையிலும் இந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெறுவதற்குத்தான் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 4வது நாளான இன்றைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைய தினத்தில் ஒரு 200 ரன்கள் எடுத்துவிட்டால் இந்திய அணி டிக்ளேர் செய்வது உறுதியாகிவிடும். அதாவது இந்திய அணி இன்றைய தினத்தில் மட்டும் அதிரடியாக விளையாடி 200 ரன்களை எடுத்து டிக்ளேர் செய்தால் கிட்டத்தட்ட 400 ரன்களுக்கு மேல் டார்கெட்டாக இலங்கை அணிக்கு கொடுத்து விடலாம். ஆகவே அப்படி 400 ரன்களை இன்றைய தினத்தில் இந்திய அணி எடுத்துவிட்டால் இன்றைய தினத்தில் மீதி இருக்கும் சிறிது நேரமும் பிறகு நாளைய தினமான கடைசி நாள் ஆட்டத்திலும் இலங்கை அணி அதிரடியாக விளையாடினால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய இலக்கை எட்ட முடியும். ஆனால் அப்படி அதிரடியாக விளையாட நினைத்தால் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு யுக்தியை வைத்துதான் இந்திய அணி இன்றைய தினம் பயன்படுத்தப் போகிறது. அதனால்தான் இப்போது வரை அதிரடியாகவும் விளையாடி கொண்டிருக்கிறது இந்திய அணி. ஆக ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றியோடு தொடங்கியிருக்கிறது. அதேபோல இந்த பக்கம் இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலேயே இந்திய அணியின் வெற்றியும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. என்ன ஒன்று, முதல் இன்னிங்ஸில் ஸ்ரீலங்கா அணி இந்த டெஸ்ட் போட்டியில் ஃபாலோ ஆனை தட்டு தடுமாறி தவிர்த்து விட்டது. ஒருவேளை ஃபாலோ ஆனை தவிர்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக இலங்கை அணி இப்போது கூட தோற்றிருக்கும். அதாவது 4வது நாள் ஆட்டத்திலேயே தோல்வியை தழுவியிருக்கும். நல்ல வேளையாக ஃபாலோ ஆனை தவிர்த்ததால் இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் வாய்ப்பு உருவாகிவிட்டது. ஆனாலும் கூட இப்போதும் இந்திய அணியின் பக்கம்தான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான T20 போட்டியின் வெற்றியை பற்றியும் இந்த இலங்கைக்கு எதிரான இந்த முதல் டெஸ்டில் இந்திய அணி வெற்றி பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.